வணக்கம் நண்பர்களே! செல்வா ஸ்டார் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்கப் போகும் இடம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற யாகந்தி உமா மகேஸ்வரர் கோவிலாகும். இந்த கோவிலில் மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? இங்கு இருக்கும் நந்தி சிலை வருடா வருடம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. இந்த அதிசய கோவிலின் வரலாறு, புராணம் மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் நாம் சுருக்கமாக பார்த்த பின் மீண்டும் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். ஆந்திர பிரதேசத்தில் நந்தியால் மாவட்டத்தில் மலைகளால் சூழப்பட்ட இயற்கை எழில்மிக்க இடத்தில் அமைந்துள்ளது யாகந்தி உமா மகேஸ்வரர் கோவில். இத்தலத்தில் சிவபெருமான் உமா தேவியுடன் உமா மகேஸ்வரராக காட்சி அளிக்கின்றார். தல புராணத்தின்படி அகத்திய முனிவர் முதலில் இத்தலத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரருக்கு ஆலயம் அமைக்க விரும்பினார். ஆனால் பிரசித்தி பெற்ற இந்த திரு உருவத்தில் சிறிய குறை காணப்பட்டதால் சிவபெருமான் காட்சியளித்து இந்த இடம் சிவ வழிபாட்டுக்கே உரியது என்று அருளினார். இதன் பின் உமா மகேஸ்வரர் இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். யாகந்தி கோவிலில் மிகப்பெரிய சிறப்பு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி சிலை. காலப்போக்கில் வளர்ந்து கொண்டே இருப்பதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. இதனால் இந்த தலம் இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்றுள்ளது. மேலும் மலையில் இருந்து இயற்கையாக ஊறும் புனித புஷ்பகரணி, அகஸ்தியர் குகை, வீர பிரம்மகேந்திரர் தியானம் செய்த குகை ஆகியவை இத்தலத்தில் மிக முக்கியமான சிறப்பாக விளங்குகிறது. மகா சிவராத்திரி திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் யாகந்தி உமா மகேஸ்வரரை தரிசித்து அருள் பெறுகிறார்கள். நண்பர்களே, இக்கோவிலின் தல வரலாறை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் யாகந்தி என்ற ஊரில் உமா மகேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஈசன் உமா மகேஸ்வரராக எழுந்தருளி அருள்பளிக்கின்றார். யாகந்தி ஆலயத்தை சுற்றி பிரம்மாண்டமான மலைகளும் ஆலயத்தின் வலது புறத்தில் பிரமிக்க வைக்கும் 3 குகைகளும் அமைந்துள்ளன. உமா மகேஸ்வரர் திருக்கோவில் முழுவதும் கற்களால் ஆன கற்றளி வகை கோவிலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தல வரலாறு: ஒரு சமயம் இப்பகுதிக்கு வந்த அகத்திய மாமுனிவர் இங்கு ஒரு பெருமாள் கோயிலை கட்ட விருப்பம் கொண்டு அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டார். ஆனால் பெருமாள் சிலையை செய்தபோது சிலை முழுமை அடைவதற்கு முன்பாகவே குறை ஏற்பட்டு கோவிலில் அமைக்கும் பணி தடைபெற்றவாறே இருந்தது. இதனால் அகத்திய முனிவர் ஈசனை வேண்டி தடையை நீக்கி அருளும்படி வேண்டிக் கொண்டார். அப்போது சிவபெருமான் அங்கு தோன்றி இது கைலைக்கு ஒப்பான தலம் என்று கூறினார். அதற்கு அகஸ்தியர் தாங்கள் உமை அம்மையுடன் இங்கு எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அதனால் ஈசனும் சம்மதம் தெரிவித்தார். தொடர்ந்து ஒரே கல்லில் சிவன் பார்வதி ரூபத்தை உமை மகேஸ்வரர் ரூபமாக உருவாக்கி பிரசித்தி செய்தார். இத்தலத்தில் உள்ள மூலவர் அர்த்தநாதீஸ்வரர் தோற்றத்தில் அருள்பளிப்பது விசேஷமாகும். முற்காலத்தில் இப்பகுதியில் ஒரு சிறந்த பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ஈசனை காண வேண்டும் என்று தவம் இயற்றினார். அவருடைய தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் ஒரு புலியின் உருவத்தில் அந்த சிவபக்தருக்கு காட்சி தந்தார். புலியின் உருவத்தில் வந்திருப்பது ஈசன் என்பதை அறிந்த சிவபக்தர் நேனு சிவனே கண்டி, அதாவது நான் சிவபெருமானை கண்டேன் என்று ஆனந்தம் கூத்தாடினார். இதனால் இத்தலம் நேனுகண்டி என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அதுவே மருவி யாகந்தி என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இத்தலத்தில் மகா சிவராத்திரி மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. கோவிலின் அமைப்பு: 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களின் காலத்தில் சங்கம வம்சத்தை சேர்ந்த மன்னர் ஹரிஹர புக்கரால் இக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 3 அடுக்குகளாக அமைந்த சுமார் 50 படிக்கட்டுகளை ஏற்றிச் செல்லும் முதலில் தென்படுவது விளக்குத்தூண். அதற்கு அடுத்தபடியாக நம்மை வரவேற்பது 5 நிலை ராஜகோபுரம். சற்று உயரமான இடத்தில் இத்தலத்தின் 5 நிலை ராஜகோபுரம் நம்மை வாருங்கள், வந்து ஈசனே வணங்கி கூறுங்கள் என்று அழைப்பது போல இருந்தது. ராஜகோபுரத்தை சுற்றிலும் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் நம்மை வரவேற்பது கலைநமிக்க புஷ்கரணி. சதுர வடிவில் அமைந்துள்ள இந்த திருக்குளத்தை சுற்றி வரிசையாக தூண்களுடன் சுற்று பிரகாரம் அமைந்துள்ளது. திருக்குளத்தின் நடுவில் நீராழி மண்டபம், 4 புறங்களிலும் திருக்குளத்திற்குள் இறங்கி நீராட படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன.
இந்த புஷ்கரணியில் நீராடிய பின்னரே இத்தலத்தின் சிவனை வணங்க வேண்டும் என்பது மரபாக உள்ளது. கோவிலில் வளாகத்திற்குள் வீரபத்திரர், விஸ்வநாதர் மற்றும் விநாயகர் முதலான தெய்வங்களின் சன்னதிகளும் உள்ளன. வளரும் நந்தி கருவறையில் லிங்க வடிவத்தில் வீற்றிருக்கும் ஈசனை தரிசித்து முடித்த பின்னர் வெளியே வந்தால் வெளி மண்டபத்தில் பிரம்மாண்டமான நந்தி காட்சி தருகிறது. இந்த நந்தி வளர்ந்து கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. நந்தி சிலையானது ஒவ்வொரு 20 ஆண்டுகளிலும் ஒரு அங்குல அளவிற்கு வளர்கிறது என்பதை இந்த தொழில் ஆய்வு நிறுவனம் உறுதிப்படுத்துகிறது. ஒரு சமயம் முனிவர் இங்கு தலத்தில் ஈடுபட்டிருந்த போது காகங்கள் அவருடைய தவத்திற்கு இடையூறு விளைவித்ததால் காகங்கள் இப்பகுதியில் நுழைய கூடாது என்று முனிவர் சபித்தார். இதனால் அப்பகுதியில் காகங்கள் காணப்படுவதே இல்லை. 3 குகைகள் கோவிலுக்கு அருகில் ஏர்மலா மலைத்தொடரில் 3 அற்புதமான குகைகள் அமைந்துள்ளன. முதலில் உள்ள குகை அகத்தியர் குகை என அழைக்கப்படுகிறது. இந்த குகையில் 120 படிக்கட்டுகள் சற்று செங்குத்தாக அமைந்திருப்பதால் ஏறுவதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இங்கு ஒரு சிவலிங்கம் உள்ளது. அகத்திய மாமுனிவர் இந்த குகைக்குள் தவம் இயற்றியதால் இந்த குகை அகஸ்தியர் குலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக உள்ள 2வது குகையை அடைந்தால் அதற்கு வெங்கடேஸ்வரர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இதற்கு அடுத்தபடியாக உள்ள குகை வீர பிரமேந்திர குகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த குகைக்குள் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகிறது. இந்த குகைகள் இருந்தபடிதான் வீர பிரமேந்திர சுவாமி கால ஞானம் என்ற நூலினை இயற்றினார் என்று கூறப்படுகிறது. இதன் முகப்பானது சற்று உயரம் குறைந்து காணப்படுவதால் குனிந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். இந்த கோவில் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இத்தலம் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இக்கோவிலின் அமைவிடம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் கர்னூல் நகரில் சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில், ஐதராவரத்தில் இருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவிலும் யாகந்தி சிவன் கோவில் அமைந்துள்ளது. கர்னூல் இருந்து நந்தியாலுக்கு ரயிலில் சென்று அங்கிருந்து டாக்ஸி மூலம் யாகந்தியை அடையலாம். கர்னூல் மற்றும் நந்தியாவில் இருந்து யாகந்திக்கு நேரடியாக பேருந்து வசதியிலும் உள்ளது. என்ன நண்பர்களே, இக்கோவிலின் அற்புதமான தல வரலாறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இது போன்ற அரிய கோவில்கள் பற்றிய தகவல் அறிய செல்வா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு பாருங்கள். மேலும் தகவலுக்கு செல்வா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய.